அதாவது லவ் இருந்தாதான் குழந்தை வரும். நம்ம சில விஷயங்களை விதிப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணாம அதை முரண்பட்டு தன் மேல பிடிவாதம் பண்றப்ப அது நிச்சயமா நம்மளுடைய மனசையும் உளைச்சலுக்கு உள்ளாக்கும். உடனே ஆர்டர் கொடுத்தா உடனே வரணும் அப்படின்றத எதிர்பார்ப்பு. அதுக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ன்றதெல்லாம் நிறைய கிரியேட் ஆகுது. அது நீங்க ஒன்றும் அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. வணக்கம், நான் சண்முடியில் பேசுகிறேன். ஐயா வணக்கம். வணக்கங்க. இப்போ தற்காலத்தில் இன்ஃபெர்டிலிட்டி நிறைய பிரச்சனையாக இருக்குது. இதை நம்ம அஸ்ட்ராலஜி ரீதியாக தெரிஞ்சுக்கிறது ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பாக. இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஒரு குழந்தை பேரன்மையை உருவாக்குறதுக்கு உண்டான அமைப்பு. ஆமாங்க. அது ஜாதக ரீதியாகவே எளிதாகவே கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆணுக்கு 3ஆம் இடம் வீரியம். ஆமாங்க. 4ஆம் இடம் அவன் உள்ளே இருக்கக்கூடிய உடல் ரீதியான சுகம். சரிங்க. 5ஆம் இடம்ன்றது புத்திரம். அதனால தான் சொல்லுவேன் 3, 4, 5 பாவங்களை மட்டும் பாருங்க. 5 லவ். இதுன்றது காதல சொல்லலாம். அது உங்களுக்கு குழந்தை பேரு அதுதான். 5ஆம் இடத்தை அதிபதி கெட்டு போனாலே குழந்தை இருக்காது. அதனால அது காதலா இருக்கட்டும், அது அடுத்த வேற கான்செப்ட். நம்ம குழந்தை பேரு அப்படின்றப்ப 5ஆம் இடம் மற்றும் குரு பலமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தைக்கே அடித்தளம் லவ் இருந்தா தானே வரும். அது லவ் இருந்தா வரும், லவ் இல்லாமலையும் வருங்க. 5ஆம் பாவம் கெட்டு போகாம இருந்தாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லவ்வும் இருக்கும், குழந்தையும் இருக்கும். அதாவது லவ் இருந்தாதான் குழந்தை வரும். லவ் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டாங்கன்னா உடனே குழந்தை பிறந்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கா அந்த 5ஆம் பாவத்தை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை கணிக்கலாம். அதுல காதல் ஒண்ணு, குழந்தை ஒண்ணு, பூர்வீக சொத்துக்கள் ஒண்ணு, புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடியது. அதனாலதான் நம்ம சொல்றோம். புண்ணியங்களையும் அதான் சொல்லுது. நம்முடைய பூர்வீக சொந்த அதாவது உறவுகளை சொல்லக்கூடியது, அதே நேரத்தில் உங்களுடைய முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே 5ஆம் பாவம் தான். அதனால நம்ம இந்த டாபிக்ல நம்ம குழந்தை பேரு அப்படின்னு எடுக்கிறப்ப 5ஆம் பாவம் கெட்டு போயிருந்தாலோ 3ஆம் பாவம் வீரியம் குறைந்து போனாலோ அவங்களுக்கு குழந்தை பேரு காலதாமதமாகும். அல்லது அது சரி பண்ண முடியுமா ஜாதக ரீதியா அப்படின்னம்னாக்கா அந்த தசாப்தியை கிராஸ் பண்ணாலோ அல்லது வீக்கா தான் இருக்குது, பட் இப்போதைக்கு அந்த தசாப்தி கிராஸ் ஆனாலும் சரியாயிடும்னாக்கா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு உயிரணு குறைபாடு இருக்குது. ஆமா. பெண்களுக்கு பிசிஓடி, தைராய்டு, டயபெட்டிஸு, ஃபைப்ராய்டு, இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறையா வருது. இப்போ இதுக்கு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்? அதுக்கு எப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை அப்படின்றது 8ஆம் பாவம். ஆணுக்கு 8ஆம் பாவம் எப்படி மர்மஸ்தானத்தை சொல்கிறோமோ பெண்ணுக்கு 8ஆம் பாவம்ன்றது கர்ப்பப்பையை சொல்லக்கூடியது. அவங்களுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம், பெண்களுக்கு கர்ப்பப்பை 8ஆம் இடம். 8ஆம் இடம். அப்போ குழந்தை பேர் 5, கர்ப்பப்பை 8, பாக்கியம் 9. இந்த 3 பாவங்களும் கெடாம இருந்தாலோ அந்த பாவாதிபதிகள் மறையாம வந்தாங்கனாலோ நல்லா இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய அந்த வியாதிகள் எல்லாம் சொல்றீங்களே, அந்த வியாதிகள்லாம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கோளின் அடிப்படையில வரக்கூடியது. இப்ப சந்திரன் சுக்கரன் இருக்கு 8ல அப்படின்னம்னா அவங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட கட்டிகள் உருவாகிறதுக்கோ, புதன் இருந்தாருன்னா நார் சம்பந்தப்பட்ட கட்டிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப அதோட தசாபதியும் அப்போதைக்கு ரன் ஆயிட்டு இருந்துச்சுனாக்கா நிச்சயமா அதுல சஃபர் ஆவாங்க. ஆனா பாக்கியாதிபதி நல்லா இருக்காரு. இன்னொன்னு பேசிக்கா ஒண்ணு விஷயம் என்ன தெரியுங்களா, 4, 5 குடைவர்கள் 10ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டாலே குழந்தை பேரு உண்டு. 4ன்றது சுகஸ்தானம், புத்திரன்றது 5ஆம் இடம், 10ன்றது கர்மஸ்தானம். கர்மம் செய்ய ஒரு புத்திரன் உண்டு அப்படின்னம்னா 5ஆம் பாவம் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு குழந்தை இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ ஆண்களுக்கு உயிரணு நல்லா இருக்குது, பெண்களுக்கு நீர் கட்டி இருக்குது கர்ப்பப்பையில. அப்ப குழந்தை பிறப்புல பிரச்சனை நிச்சயமா. அதாவது என்னன்னா, அந்த 8ஆம் பாவத்துக்கு சூரியன் சம்பந்தப்படுறான் அப்படின்னம்னாக்கா அவங்க ஆங்கில மருத்துவப்படி அவங்க மருத்துவம் எடுத்துக்கலாம். அதே நேரத்துல குரு சம்பந்தப்படுறாரு அப்படின்னா சைவ வைத்திய முறைப்படி, அதாவது மூலிகை சார்ந்த வைத்தியமா இருக்கலாம், ஹோமியோபதியா இருக்கலாம், இது ஹோமியோ யுனானி ஆயுர்வேதிக், இந்த மாதிரி மூலிகை சார்ந்த வைத்திய முறைகள் எடுத்துக்கிட்டாங்கன்னாக்க நிச்சயமா அவங்களுக்கு சரியாகும். நீங்க மூலிகை சார்ந்த குரு சம்பந்தப்பட்ட தன்மையில இருக்கிற பட்சத்துல நீங்க ஆங்கில வைத்தியம் எடுத்தீங்கனாலும் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நிறைய பேர் IVF எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா குழந்தை பேருன்றது ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு 8 லட்சம் ஆச்சு, 10 லட்சம் ஆச்சு, ஆனா சரியா வரலைங்க அப்படின்னுவாங்க. அப்போ என்னன்னா அவங்களுடைய ஜாதகத்தை போய் பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடம் 8ஆம் இடத்தோட குரு சம்பந்தப்பட்ட லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல தனித்த குரு இருந்தாலே குழந்தை பாக்கியம் இருக்காது. எப்பவுமே அது கார பாவ நாஸ்தி அப்படின்றத கூட சொல்லுவோம். சரிங்க. இன்னொன்னு கேட்குறீங்க, அப்ப விக்னேஷ் சிவன், நயன்தாரா வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம இது பண்ணிக்க முடியுமா? வாடகை தாய்னா தாய்மை ஆகிறதுன்றது இவங்களுக்கு 4, 10 நல்லா இருக்கனாலே அவங்க தாய்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கர்ப்பப்பை அதுக்கு தேவையே இல்லை, புரியுங்களா? அப்படின்றப்ப 4ஆம் இடம் தாய்மை சொல்லக்கூடியது.
10ஆம் இடம் கர்மத்தை சொல்லக்கூடியது. அந்த Okay, ரெண்டுமே கனெக்டிவ் இருந்துச்சுன்னா 8 நம்ம சம்பந்தப்பட தேவை. சரிங்க. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறாங்க. ஆனா அவங்களால குழந்தை பெத்துக்க முடியும். ஆனா அதே போல வந்து இன்ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து நிறைய இடத்துல வந்து இப்ப அதிகமாயிட்டே வந்துகிட்டு இருக்குது. இப்ப அந்த அந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு வந்து நம்ம ஜோதிட ரீதியா ஏதாவது வந்து அறிய முடியுமா ஐயா? தாராளமா அறியலாம். இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்கள் அதிகமாயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை. எனக்கு அது வந்து அன்னைக்கெல்லாம் கை வைத்தியத்திலேயே அது சித்த வைத்தியத்திலே சரி பண்ணாங்க. அந்த உண்டான உணவுப் பொருட்கள், டயட்டு, கல்ச்சரு, கலாச்சாரம்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னைக்கு எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் மெடிக்கல் உள்ள போயிட்டீங்க அப்படின்றப்ப இந்த சமூகத்துக்கு மக்களுக்கு என்னன்னாக்கா எதையுமே உடனே ஆர்டர் கொடுத்தா உடனே வரணும் அப்படின்றத எதிர்பார்ப்பு. அதுக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்ன்றதெல்லாம் நிறைய கிரியேட் ஆகுது. அது வந்து நீங்க வந்து ஒன்றும் அதை பத்தி வருத்தப்பட தேவையில்லை. அது வந்து பணம் பண்றதுக்கான வழியாகவும் மருத்துவர் பார்க்கலாம். இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு அவசர தேவைக்காக போய் அணுகுறீங்க அவங்கள, அவங்க அதனால அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. மற்றபடி இதுக்கு அதுக்கு நீங்க இல்ல உணவு ரீதியா ஏதாவது கண்டிப்பா. அதாவது உணவுனா நீங்க வந்து ஒரு இப்போ ஹெல்த் வைஸ் இவன் வந்து வீக்கா இருக்கான் அப்படின்னா 3ஆம் இடத்துல சனி, ராகு அல்லது 3ஆம் அதிபதி 12ல போய் மறையிறது, 2ல போய் மறையிறது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 2ஆம் இடம். ஆமா. இப்ப லக்னத்துக்கு 3ஆம் இடம் வீரியத்தை சொல்லக்கூடியது. அந்த வீரியக்காரகன் வந்து மறைஞ்சிட்டான் அல்லது பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா உயிரணுக்கள் குறையா இருக்கும். ஒரு 10 மில்லியன் இருக்கணும் அப்படின்ற இடத்துல 2 மில்லியன் இருக்கும். இப்ப 3ஆம் அதிபதி 6ல போய் மறையிறான். சரிங்க. இப்ப இன்னொரு சந்தேகம், ஒருத்தருக்கு வந்து வீரியம் குறைவா இருக்குயா, ஒருத்தருக்கு வந்து வீரியம் அதிகமா இருக்கு. இது மாதிரி இருந்தா கூட போதும். அந்த மாதிரி இருந்தாக்க அதாவது வந்து என்னன்னாக்க நிலம் கலரா இருந்தாலும் விதை ஒழுங்கா இருந்துச்சுன்னா முளைச்சு வந்துரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி அதாவது நிலம் வந்து எப்படி இருந்தாலும் உயிரணு அதிகமா இருந்துச்சுன்னா குழந்தை கண்டிப்பா. அதாவது என்னன்னா, அதாவது ஒருத்தருக்கு குறைபாடு இருந்தா கூட அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு இன்னொருத்தருக்கு பலமா இருக்கு அப்படின்னோம்னா, அதனாலதான் எப்பவுமே ஒரு ஜாதகத்தை பாக்குறப்ப ஒருத்தருக்கு வீக்கா இருக்கு, 2 பேருக்கு வீக்கா இருந்தாதான் அது சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒருத்தருக்கு மட்டும் வீக்கா இருக்குனாக்க அந்த திசாபுத்திகள் வந்து எப்பயாவது ஒருத்தர் கனெக்ட் ஆயிடும். அந்த இடத்துல அவங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனாலதான் குழந்தை பேரு எப்ப கிடைக்கும் எனக்கு அப்படின்னு கேக்குறாங்கனாக்க, நம்ம இந்த டயத்தையே பாக்குறோம். இந்த காலகட்டங்கள் இருக்கு, இந்த தசாபதிகள் நடக்குது, அப்ப 3 நல்லா இருக்கு, 5 கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்ப 5 எப்ப பலமா இருக்கும்? ஜாதகத்துல ரியலாவே அது உங்களுக்கு யோகம் இல்லைன்னா விட்டுறணும். அதை போட்டு ரொம்ப நம்ம இது பண்ணக்கூடாது. ஏதோ நம்ம அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது பெஸ்ட். இப்ப வந்து குருவுக்கும் குழந்தை பிறப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? கண்டிப்பா. குழந்தைக்காரகன்றது குரு தான். 5ஆம் இடம் குரு. 5ல தனித்து குரு இருந்தாலே அவங்களுக்கு காலதாமதமா குழந்தைங்க இருக்கும். ஆனா 10ஆம் இடத்தோட தொடர்பு பெற்றிருந்தானாக்கா நிச்சயமா குழந்தை இருக்கும். 10ஆம் இடத்தோட தொடர்பு பண்ணலனாக்கா குழந்தை பேரு இருக்காது. நம்ம சில விஷயங்களை விதிப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணாம அதை முரண்பட்டு தன் மேல பிடிவாதம் பண்றப்ப அது நிச்சயமா நம்மளுடைய மனசையும் உளைச்சலுக்கு உள்ளாக்கும். ஜோதிட ரீதியா நம்ம வந்து கண்டிப்பா பார்க்க முடியும். 5 கெடாம 3 கெடாம ஆணுக்கு இருந்தாலோ, 8க்கு வந்து 8ஆம் பாவம் வந்து பெண்ணுக்கு கெடாம இருந்தாலோ குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. அவங்க சௌபாகியமா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். அது வரைக்கும் அவங்க வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும், ஆங்கில முறையா சித்த வைத்தியமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எல்லாமே உணவுப் பொருள் சார்ந்த பழக்க வழக்கங்கள்ல தான் இருக்குது. பேஸ் பண்ணி ஆங்கிலத்துக்கு போனாலும் அவங்க டயட்டை தான் சொல்லுவாங்க. அதை நீங்க மென்ஷன், அதாவது அதை கீப் அப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு சைல்ட் பர்த் வந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நிலம் நல்லா இருந்து விதையும் நல்லா இருந்தா நிச்சயமா நல்லா இருக்கும். நிலம் நல்லா இருந்து விதை சுமாரா இருந்தா ஓரளவுக்கு போதுமானதா தன்மையில் இருக்கும். அல்லது விதை மக்கி போய் இருந்து நிலம் நல்லா இருக்கு அப்படின்னோம்னாக்கா அதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது என்ன பண்ணணும், இன்னைக்கு டிஸ்பியூட் நிறைய பேர் விவாகரத்து வரைக்கும் கூட இந்த நகர்த்தி கொண்டு போறாங்க இந்த பிரச்சனையை. இன்னொன்னு என்னன்னா, புதுசா திருமணம் ஆகுறாங்க, சிலர் மறைச்சு திருமணம் பண்றாங்க. மறைச்சு திருமணம் பண்ணும் பட்சத்துல என்னன்னா, அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஸ்மூத்தான அந்யூன்யம் தாம்பத்தியமே நடக்கலன்னு அப்படி பேரண்ட்ஸ் தெரிய வர்றதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள வேகத்தை நடக்குது. அது பேரண்ட்ஸே பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுமணத்துக்கான வாய்ப்புகளை பெறாங்க. அப்ப மறுமணம் ஏன்னா திருமணம்ன்றது என்னன்னா சந்ததி விருத்தி பண்ணதான். அதை விட்டுட்டு சந்ததியே இல்லாம நாங்க குழந்தைங்க எங்களுக்கு ஏன் குழந்தைங்க அப்படின்றதெல்லாம் இருக்க முடியாது. இன்னைக்கு சொத்து வயசு இல்ல, அவங்களுடைய சந்தோஷமே எப்படின்னா குழந்தைய பேச. இன்னைக்கு நம்ம வந்து வேர்ல்டுலேயே வந்து இந்தியா தான் நம்பர் 1 இருக்கு மக்கள் தொகையில வந்து. ஆனா அப்படி இருந்தும் நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்தையின்மை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்ப நீங்க கல்ச்சரை விட்டு உங்க கலாச்சாரத்தை விட்டு உங்களுடைய உணவுப் பொருள் பழக்கத்தை விட்டு வெளியே மாறி போனீங்களோ அப்பவே நீங்க சாப்பிட்ற உணவே ஒரு விஷ உணவு, அதாவது ஃபர்டிலைசர் இல்லாத உணவை நீங்க சாப்பிட்றது இல்லை.
இன்னைக்கு ஒரு படத்துல கடைசி விவசாயில காமிச்சிருப்பாங்க. சரி ஒரு விதை என்னன்னா, இந்த பழத்துல விதையே இருக்காதுங்க அப்படின்னா, சரி விதையே இல்லாத பழத்தை நான் சாப்பிட்டா எனக்கு விதை எல்லாம் போகுதா ஆமாங்க. அப்படின்றது இது மாதிரி தான். அப்ப என்னன்னாக்கா நீங்க வந்து சரி அதிகபட்சம் ஹைபிரிட் சரி ப்ரிசர்வேட்டிவ் தவிர்த்து நீங்க சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு நிச்சயமா உயிரணுக்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி கருமுட்டை நல்லா இருக்கும். சரி அது ஜாதக ரீதியா குறைபாடு இருந்தா கூட பிசிக்கலா நீங்க ஃபிட்டு அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு குழந்தை பேருன்றது இருக்கும். சரி கவலைப்பட தேவையில்லை. இதுவரை வந்து நான் தங்களுடைய நல்ல கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.